விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் இறையின் தூதரே. வலைக்கும் சலாம். இருபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவிற்கு நமது மதரசாவின் தலைவர் ஹஜ்ரத் திருபதி அவர்கள் தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி தரும் வேண்டி என் சார்பாகவும் இந்த ஜாமியாவின் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பமாக கிராத் முகமது ரஃபி அவர்கள் உரை துவக்கி வைத்தார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சொல்லுங்கம்மா. அடுத்தபடியாக இஸ்லாமிய கீதம் முகமது மீரான் அவர்கள் கீதம் இசைப்பார்.
السلام عليكم ورحمة الله وبركاته. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். சுயநலமின்றி சுதந்திரமாக உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள், நாட்டின் துயரை ஓட்டிட தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைந்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைந்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிறிய ரத்தம் காயவில்லை, வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை. மறைந்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைந்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிவீரா? தாஜ்மஹாலும் குதும்பினரும் சாட்சியம் கூறும் மறந்தீரா? மறுத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் துரோகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது மதரசாவின் ஜாமியாவின் தலைவர் ஹசரத் திருமணி அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி வைப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। President
and Haji of Madurai district. I esteemed faculty, audience, and always my lovable students and workers of this esteemed madrasa. I once again extend my Assalamu alaikum to everyone. Today, we are so happily celebrating this Republic Day. It is a national function. There are two or three functions as our national center. One is Independence Day, another one is Republic Day, third one is third one is Gandhi Day. They don't give importance to Gandhi Day, but anyway, they declare holiday. Coming to this Republic Day, I want to differentiate this Independence Day from Republic Day. What is Independence Day? We got Independence Day because of our struggle, we fought for our freedom. We were slaves, so got a wild day. After having attained this freedom, our duty is to live properly according to the principles. So that purpose we are celebrating Republic Day. So I want you to understand clearly between the National Independence Day and the Republic Day. So, why do we celebrate this Independence Day, Republic Day, to execute properly the Independence Day? That is how do we celebrate this Republic Day? All the schools are closed today, colleges are closed today, offices are closed today. Why? To celebrate it so emotionally, functionally. The entire India is celebrating with this sunshine and jollity. Everything are excellently going. The governor is hoisting the flag at the governor is hoisting the flag at Chennai. Then collectors, respective collectors are hoisting the flag at concerned districts, like that. Various programs excellently executed. The government of India is making arrangements to invite the top post leaders all over the world. All the top leaders are coming to India to enjoy this Independence Day. For example, they want to enjoy the military, parents, pipes, bangles, trumpets, etc., etc. They are very cute. These things are very quite good to them. So far, France has come 5 times to India to celebrate this function, and Russia has come 4 times to India. Brazil, Japan, Singapore, all these countries have come 3 times to celebrate this function. So, most top leaders are from various countries are coming and going. The word, I want to mention a word about the present day.
Secondary means so one or two words in Tamil. Okay. Secondary means அலங்கார அலங்கார வண்டி. அதுல so many decorations are there. Each cart is decorated with achievements of that particular state. Last year they gave a chance. This year they refused. I do not know. Some politics are going on. The secondary is removed from the list of so India wanted to consider. Then how do we say? Fortunately, Dr. Ambedkar was appointed to live our life and principled way. So, under the guidance of Dr. Ambedkar, it prepared a committee. The assembly met 160 days and decided that should continue our life without contradiction. India, so many religions are there, class, color, caste, everything. But it, we live together. We say we are one, and India is everything. So religious harmony we have maintained. Culture is another aspect. Culture is not developed by the dress we wear, or culture is not developed by the food we eat. The culture comes from the bottom of the heart. That is very essential. It covers all aspects. Ethics, etiquette, power, values, everything. The embodiment of all these factors are called culture. Another factor, on this day, prizes are given. Prizes and medals, everything is given. So, today, Batma awards are. Batma Vishnu Vibhushanam, Batma Bhushan, and Batma Shri. All such awards are awarded in this region. Special feature is they won't give cash. They will certificate. Everything is very military, everything. So we cannot claim for no concession, no reduction of nothing. Whatever we can have, even in the very top, they say they have received this such. So it's a commemorative military. There are three. One is three wings of the military. One, Indian Army, Indian Air Force, Indian Army, Indian Navy. Three forces are functioning in our India. At the state, it is my duty to discuss the Republican. Sorry. So I think I want to mention Islam is a perfect and practical religion of equality, liberty, and fraternity. இதுக்கு தமிழ் சொன்னா சமத்துவம் சொல்லுங்க சகோதரத்துவம் வேற என்ன சரி. So most people do not know nature was framed with Allah. It is Quranic verses. There is no altering in Allah's creation. This law considered nature is wide 30, Surah 30, wide 82 to Surah 30. I want to consolidate all these things by our president is reduced time. You are not feeling well. You have crossed 85, 86 like that. So as far as possible, we conduct the subject and leave us. So I want to consolidate everything. That is according to Abraham Lincoln, democracy is by the people, for the people, and of the people. By the people, for the people, and of the people. At the same time, John F. Kennedy and they do not ask this question. Which question? What the country has done for you? But just ask this question. What we can do for you? What we can do for the country? So, according to Kennedy, ask not what the country is doing for you and what you can do for the country. Nationalism and patriotism are two eyes of an Indian as well as a Mohammedan. How long
we lead will not be the matter, but how well we lead, that is the correct impression. So you have to stamp your name, your fame in this in your lifetime. At the time, my prayer and my praise, JMS Arabic College will still grow, which excellent progress in every year in all sorts of, in all respects. Because this madrasa, you just take a youth or determination. Because of madrasa, I have gone to this level. And because of myself, because of Bharat, I am going this level. So mutual understand by other Bharat is growing. Another day, please do not see that only 16th of January is the Republic Day. They celebrate the Sunday for 3 days. For 3 days. Up to 29th evening, this Republic Day is in Delhi, not in other places. The last item, beating it is a ceremony that is a President of India, accepted by the bodyguard ceremonial state. Janagadamana is played national anthem. Popular tunes like Abide by with me, Sare Jahan, Sacha. That's the end of the function. Okay, excuse me for very lengthy, but I'm not able to, as per instruction of our president, I condense it. Okay. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஆங்கிலத்தில் உரையாற்றிய நமது இன்றைய சிறப்பு விருந்தினராக கருதப்படுகின்ற ஆங்கில பேராசிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே, மதரசாவினுடைய பணியாளர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரைத்தான மாணவ சகோதரர்களே, 76வது குடியரசு தின விழாவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். 76வது குடியரசு தின விழாவில் குடியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த குடியரசு என்பது 1949ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அரசியல் சாசனம் ஒன்றை தீர்மானிக்கப்பட்டு 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்த நாட்டின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இது அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த இந்தியா குடியரசாக உருவானது என்பதுதான் இந்த குடியரசு தின விழாவினுடைய முக்கிய நிகழ்வு. குடியரசு தினத்தன்று நமது இந்திய துணைக்கண்டத்தின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் கொடியேற்றுவார். அப்படி இந்த இந்தியாவினுடைய துணைக்கண்டத்தின் ஜனாதிபதியாக தற்போது இருக்கக்கூடியவர் திரௌபதி முர்மு என்பவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைய தினம் இந்த தேசிய கொடியை ஏற்றி வைப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் வெளிநாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அதிபர்களை அழைப்பது என்பது வழமை. அந்த அடிப்படையில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தோனேசியாவினுடைய அதிபராக இருந்தவர் ஆரம்பமாக இந்த குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார்.
அதே போன்றுதான் இந்த ஆண்டும் இந்தோனேசியாவினுடைய அதிபர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது செய்தித்தாளின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக குடியரசு என்ற ஆட்சி நிர்வகிக்கப்பட்டு 76ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். 76 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன. குடியரசு தலைவராக நமது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் 3 பேர்கள் அரசாங்கத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டார்கள். அதில் ஆரம்பமாக டாக்டர் ஜாகிர் ஹுசேன் என்பவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். இரண்டாவதாக பஹ்ருத்தீன் அலி அகமது அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பேற்றார்கள். மூன்றாவதாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மூன்றாவதாக ஜனாதிபதியாக, அதாவது நமது சமூகத்தை சார்ந்தவர்களில் 3வது ஜனாதிபதியாக அவர்கள் இருந்தார்கள். 76 ஆண்டுகளில் 3 இஸ்லாமியர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று தங்களுடைய கடமையை, தங்களுடைய ஆற்றலை இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு மிகச் சரியான முறையிலே அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. இந்த இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் நிலைநாட்டுகிறது. பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல நிறத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் இந்த இந்தியாவிலே நாம் வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைதான் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்று சில விசமிகள், அதிகமானவர்கள் அல்ல, சில விசமிகள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தகர்த்து எறிய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எல்லா இடங்களிலும் துவேஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த துவேஷத்தை சுக்கு நூறாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அவன் திறமையானவன். அவனுடைய ஆற்றலின் மூலமாக இந்த விஷமிகளுடைய தீய சக்தியை தூக்கி எறிந்து விட்டு சுக்கு நூறாக ஆக்கிவிட்டு இந்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக, ஒரு மக்களாக, ஒரு தாயின் பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய எல்லா வாய்ப்பினைகளையும் அல்லாஹ் வகுத்து தந்தருவானாக என்று நாம் இந்த 76வது குடியரசு தினவிழாவில் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நிலையை அமைத்து தருவானாக. எந்த நிலையிலும் இந்த சமூக மக்களுக்கு எந்த இடையூறும் யாரின் மூலமாகவும் வந்துவிடாமல் வல்ல ரஹ்மான் தடுத்து நிறுத்துவானாக. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மத்தியில் நாம் ஒற்றுமையோடு, ஒருமித்த கருத்தோடு, எல்லோரும் சமமானவர்கள் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக என்று அல்லாஹ் இடத்திலே வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
பேராசிரியர் முஸ்தபா ஹாஜர் அவர்கள் நன்றியை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையால் 76வது குடியரசு தின விழா நிறைவு பெற்றது. இந்த சிறப்பு மிகுந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த நம்முடைய ஜாமியாவின் ஹசரத் தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தந்த நம்முடைய கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் ஃபக்ருதீன் சார் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த உஸ்தாதுமார்கள் மற்றும் விழாவிலே கலந்து கொண்ட பணியாளர்கள், ஆர்வமோடு விழாவிலே பங்கேற்ற மாணவர்கள் அனைவர்களுக்கும் மதரசாவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.